நீட் எக்ஸாமுக்கு எதிராக நம்ம வந்து தமிழ்நாட்டில் பேன் நீட் அப்படிங்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆல் இண்டியா லெவலில் பேன் நீட் அப்படின்னு இல்லை. அவங்க வந்து ஃபேர் நீட்டில் இருக்க குறைபாடுகளை வந்து களையணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 விதமான கோரிக்கைகள் இருந்தாலும் யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து குறைபாடுகளை களையக்கூடிய ஒரு நீட்டாக தான் பார்க்கப்படுது. இப்போது தமிழ்நாட்டு மக்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் வந்து ஒன்றிய அரசோட காதுகளில் எட்டாது, இல்லை அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த போராட்டம், தமிழர்கள் பண்ணக்கூடிய பேன் நீட் போராட்டம் எந்த வகையிலான வழியை நோக்கி போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, எல்லா போராட்டத்துக்குமே நீங்கள் இடஒதுக்கீடு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது மற்ற எல்லா போராட்டத்துக்குமே தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்கும். இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம். மற்ற மாநிலங்கள் லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் மொழி ரீதியாக எடுத்துக்கோங்க. ஹிந்தி திணிப்புன்னு வரும்பொழுது தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் முறையாக எதிர்த்தது. அதன் விளைவாக நாம் இன்றைக்கி வந்து தாய்மொழியை காப்பாற்றி வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் கர்நாடகாவோ அல்லது கேரளாவோ மற்ற ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் கர்நாடகாவெலாம் ஏன் நம்ம தமிழ்நாடை மிஸ் பண்ணிட்டோம், அன்றைக்கி தமிழ்நாடு சொல்லும் பொழுது நம்ம அதை காதில் வாங்காமல் விட்டோம் அப்படின்னு இன்றைக்கி வருத்தப்படுறாங்க. எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஹிந்தி ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு. நீங்கள் கர்நாடகா பெங்களூர் போனீங்கன்னாக்கா ஒரு ஆட்டோவில் ஏறுறீங்கன்னா அங்கே நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு உங்கள்கிட்ட தமிழில் பேசுவாங்க. ஹிந்தியில் பேசிங்கன்னா இறங்கடான்ருவாங்க. ஏன்னா ஹிந்தி அந்தளவுக்கு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இது நாம் ஃபஸ்ட்டு இந்த தாய்மொழியின் மீது பற்று கொண்டு எப்படி ஹிந்தி திணிப்பை நம்ம எதிர்த்தோமோ அதே இன்றைக்கி மற்ற மாநிலங்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. உணராத மாநிலங்கள் தன்னுடைய தாய்மொழியை சுத்தமாக இழந்து இது அன்றைக்கி ஹிந்தியினுடைய மாநிலமாக மாறி நிற்கிது. இது நம்மளுடைய முதல்ல நம்ம தான் அடிக்கிறோம் அப்படிங்கிற ரிசர்வேஷன். அப்படி தான் தமிழ்நாடு தான் முதல்ல பெரியார் தான் அடித்தது ஓபிசிக்கான ரிசர்வேஷனுக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த நீட் வரும்பொழுது தமிழ்நாடு தான் முதல்ல நீட்டுக்கு எதிரான குரல் எழுப்பியது. நாம் என்ன சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நீட்டில் உள்ள பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் போக போக நீட்டே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்கும். ஆனால் அதற்காக இப்போ அங்கே நடக்கிற போராட்டத்தை நம்ம சிறுமைப்படுத்தி பேசலை. அந்த போராட்டத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைங்கிறது பேன் நீட் அப்படிங்கிறதா. இப்போதைக்கு நீட்டில் உள்ள பிரச்சனையை பேசுகிறாங்க. பின்னாடி நீட்டே ஒரு பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வரும். இது அதற்கு அடுத்த கட்ட போராட்டமாக கூட அவங்க நகர்ந்து செல்லலாம். ஏன்னா ஒரு கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் அவங்க பதவி விலகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கோரிக்கை இருந்துச்சு. ஆனால் நேற்று அபிஜித் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா பிரைம் மினிஸ்டர் மோடியே நீங்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய போராட்டம் இப்போ நகரப்போகுது அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு. அதனால் நீட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி நீட்டே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற இடத்துக்கு நகரும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.